ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். குரு பகவான் 2024ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி நண்பகல் 12:59 மணி அளவுல மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. பொன்னவன் மன்னவன் அள்ளித்தரதுல வள்ளல் அப்படின்னு குரு பகவான ஜோதிட சாஸ்திரங்கள் கொண்டாடுது. குரு இருக்கின்ற இடம் பால், பார்க்கின்ற இடம் கோடி நன்மை பெறும் என்றும் கூறப்படுவது உண்டு. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்துக்கும் அந்த ராசிக்கும் அதீதமான சுபிச்சத்தையும் வளங்களையும் வாரி வழங்கிடுவாரு. நவகிரகங்கள்ல மிகவும் பெரிய கிரகமா இருக்கக்கூடியவர் குரு பகவான். சூரியன் தன்னோட ஒளிய பிற கிரகங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அப்படி பெறுகின்ற ஒளியில குரு பகவான் அதீதமான அளவு பிரதிபலிக்கிறாரு. ரிஷபத்துல இருக்கிற குரு பகவானோட பார்வையில கன்னி, விருச்சிகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகள் இருக்க போகுது. சரி, சுத்தி வளைச்சு பேசாம உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நாம இந்த வீடியோல பார்ப்போம். குரு பகவான அதிபதியா கொண்ட மீன ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியில என்ன மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சு இருக்கு. சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சியில இருக்காரு. கும்பத்துல ஆட்சியில இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தொல்லைகள் தர ஆரம்பிச்சு இருப்பாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்க போகுது? வாழ்க்கையில நன்மைகள் நடக்குமா, ஏற்றங்கள் ஏற்படுமா, மகிழ்ச்சி பிறக்குமா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மீன ராசிக்காரவங்க கழுவுற மீன்ல நழுவுற மீன்னு மீன ராசிக்காரவங்களை நாம சொல்லலாம். அந்த அளவுக்கு மீன ராசிக்காரவங்க ரொம்ப சாதுரியமா பேசி காரியம் சாதிக்க கூடியவங்க. தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் அப்படின்ற கொள்கையை பின்பற்றுபவங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் என்பது வராது. ஏன்னா தாவுண்டு வேலை உண்டுன்னு இருக்கிறதுல இவங்க கெட்டிக்காரவங்க. எதையுமே முன்கூட்டியே யோசிச்சு செயல்படுறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். அப்படிப்பட்ட இவங்க சில காலங்களா தொய்வு மேல தொய்வையும் பின்னடைவுகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால குடும்பத்துக்குள்ள தேவையற்ற வாக்குவாதங்களும் சலசலப்புகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. போதா குறைக்கு ராசியிலேயே ராகு பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது கணவன் மனைவி இடையே விரிசலையும் உரசலையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. கிடைக்கிற கேப்ல பூரா உங்க கணவரோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணையோ உங்களோட மோதல் போக்குல ஈடுபடுறதையே பொழுதுபோக்கா வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் நீங்க இப்போ குரு பெயர்ச்சியை சந்திக்க போறீங்க. உங்க ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற அவரு உங்க ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்களை பார்வை செய்ய போறாரு. இது உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் தரும் தெரியுமா? இது உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் தரப்போகுது. உத்தியோகத்துல உயர்வே இல்லை, ப்ரமோட் ஆகிட்டேன், டீக்ரேட் பண்ணிட்டாங்க, சுமாரான வேலை தான் கிடைச்சிருக்கு, நான் எதிர்பார்த்த வருமானத்துல வேலை கிடைக்கல, செஞ்ச வேலைக்கான கூலி இன்னும் கிடைக்கல, உழைத்த உழைப்பிற்கேற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைக்கல, வருமானமும் இல்லை, நான் என்ன செய்யறது, எனக்கு குடும்பம் இருக்கு அப்படின்னு மீனராசிக்காரவங்க குமுறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பிரச்சனைகள் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. 3ஆம் இட குரு பகவானோட பார்வை கன்னி, விருச்சிகம் மற்றும் மகரத்தின் மீது விழுகுது. இது உண்மையிலேயே பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்த போகுதுன்னு தான் சொல்லணும். இருப்பினும் பேசும் பொழுது மட்டும் நிதானமா இருங்க. தேவையற்ற வார்த்தைகளை மட்டும் விடாதீங்க. சொத்துக்கள் சேர்றதுக்கு எவ்வித தடையும் இருக்காது. புதிய சொத்துக்கள், தந்தை மூலமா ஆதாயம், வருமானத்துல எந்தவித குறையும் இல்லாம வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணம் செய்வீங்க. இது நாள் வரையிலும் கணவன் மனைவி உறவுகள் இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த காலகட்டத்தில் நல்லதொரு திருமண வரன் அமையும். மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கான வாய்ப்புகளும் அமைய போகுது. மூத்த சகோதரர் உங்களுக்கு பல்வேறு விதமா உதவிகளை செய்வாங்க.
தொழிலில் முன்னேற்றம், வியாபார விருத்தி, வர்த்தகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுவது, வணிகத்தில் ஏற்றம் உள்ளிட்ட சகல வித நன்மைகளையுமே மீனராசிக்காரவங்க வருங்காலங்களில் அனுபவிக்க போறது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஜென்மத்தில் இருக்கிற ராகு மனசை அலைக்கழிப்பாரு. அலைப்பாயிர மனசை நீங்க அடக்கி வைக்கிறது உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். முயற்சிகள்ல வெற்றி ஏற்படும். இளைய சகோதரர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறது கெட்டு போகாம உங்க பெயரையும் உங்க உறவுகளையும் காப்பாற்றும். 10ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறது யோகத்திலும் யோகம்தான். நீங்க ₹1 முதலீடு செஞ்சிருந்தா இந்த காலகட்டத்தில் அது ₹5 பல மடங்கா பெருகி உங்களுக்கு லாபத்தை தரப்போகுது. தேவையற்ற வாக்குவாதங்கள்ல மட்டும் நீங்க ஈடுபடாம இருக்கணும். அடுத்தவங்க விஷயத்திலையும் நீங்க ஈடுபடக்கூடாது. அடுத்தவங்கள உங்க வாழ்க்கையில நுழையாம பார்த்துக்கோங்க. சொந்த பந்தங்கள், நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த சிக்கல்களும் நீங்க ஆரம்பிக்கும். சொந்த பந்தங்கள் உங்களை மதிக்காம இருந்தாங்க, இனி அவங்க உங்களை தேடி வந்து மதிப்பாங்க. உங்கள் துணை உங்களை நினைச்சு பெருமைப்படுவாங்க. இத்தனை நாளா உங்ககிட்ட எரிஞ்சு விழுந்தவங்க, உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசாம இருந்த உங்க துணை இனி உங்ககிட்ட முகம் கொடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. வெளிநாடு போக விரும்புகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டு உத்தியோகமும் சிறப்பா அமைஞ்சு வெளிநாட்டில் ஒரு சிலர் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. வம்பு வழக்குகள் சாதகமா முடியும். உடல்நிலையும் சீராகும். உடல்ல இருந்த பிரச்சனைய இப்போ கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வை நோக்கியும் வாழ்க்கையில பயணம் செய்வீங்க. ஒரு முறை பட்டீஸ்வரன்பட்டி துர்க்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வாழ்க்கையில ஏற்றத்தை வழங்கும். கேதுவை குரு பார்க்கறதால இனி உங்களுக்கு கேதுவால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க போகுது. புதிய நண்பர்கள் மூலமா ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக பயணங்கள்ல ஈடுபாடு காட்டுவீங்க. இந்த குரு பெயர்ச்சியில உங்க மீன ராசிக்கு 100க்கு 80% நன்மைகள் தான் நடக்க போகுது. மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா? குலதெய்வ வழிபாட்டோட துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.